வணக்கம். காயமே உடலே மருத்துவ, காய்கறிகளே மருந்து. உணவிலும் மாற்றம், உடலிலும் மாற்றம். உணவை மருந்தாக்குங்கள், மருந்தை ஒரு பொழுதும் உணவாக்காதீர்கள். உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரை உண்டாகக்கூடிய குறைபாடுகள் அனைத்தையுமே நாம் உண்ணக்கூடிய உணவின் வழியாக முற்றிலும் குணப்படுத்த முடியும். உணவின் வழியாக குணப்படுத்துவது என்பது நாம் உண்ணுவதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய காய்களையும் கீரைகளையும் அதனுடைய தன்மை மாறாமல் சமைத்து சாப்பிட வேண்டும். தன்மை மாறாமல் என்று சொன்னால் காயாக இருக்க வேண்டும், கீரை கீரையாக இருக்க வேண்டும். ஆனால் இரண்டும் சாப்பிடக்கூடிய பக்குவத்தில் இருக்க வேண்டும். சமைத்தல் என்று சொன்னால் பக்குவப்படுத்துதல். நாம் உண்ணுவதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த காய்களிலும் கீரைகளிலும் இருக்கக்கூடிய எந்த ஒரு சத்துக்களையும் அழிக்காமல், அதனுடைய நிறத்தை அழிக்காமல், அதனுடைய சுவையை அழிக்காமல் பக்குவப்படுத்தி சாப்பிடக்கூடிய கலையை யார் ஒருவர் அறிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்களே முழுமையான ஆரோக்கியமானவர்கள் என்கிற இயற்கையினுடைய தத்துவத்தின் அடிப்படையில நாம் தினமும் ஒரு மருத்துவ சிந்தனை பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில இன்றைய மருத்துவ சிந்தனைங்கிற தலைப்புல ருசியுடன் கூடிய மருத்துவமனை என்று சொல்லக்கூடிய அடுப்பாங்கரையில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டும், நடமாடும் சித்தர்கள் என்று சொல்லக்கூடிய கீரைகளை கொண்டும், நமது வீட்டுக்கு அருகாமையில் கிடைக்கக்கூடிய மூலிகை செடிகளை கொண்டும், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மூலிகை தாவரங்களினுடைய வேர்கள், பட்டைகள், இலைகள், காய்கள், பூக்கள், கனிகளை கொண்டும் அதனை நாம் கசாயமாகவோ அல்லது சூரணமாகவோ இயற்கை பானமாகவோ அல்லது இயற்கை உணவாகவோ தயாரித்து நமது உடம்புல ஏற்படுத்தியிருக்கின்ற குறைபாடுகளுக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற அந்த மருத்துவ சிகிச்சைகளோடு இதனையும் உணவாகவும் மருந்தாகவும் எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்பதை ஒவ்வொரு நாளும் எளிய முறையில் பார்த்து வருகின்றோம். அந்த வகையில இன்றைக்கு நாம் ஒரு அற்புதமான ஒரு இயற்கை உணவு பார்க்க போகின்றோம். இன்றைக்கு பார்க்கக்கூடிய இந்த இயற்கை உணவு எந்த குறைபாட்டை தீர்ப்பதற்கு ஒரு அற்புத பலனை தருகிறது என்று கேட்டால், தீராத நாள்பட்ட மலச்சிக்கலை போக்கக்கூடிய ஒரு உணவாக திகழக்கூடியது. அதற்கடுத்து உடல் பருமனை குறைப்பதற்கு இந்த உணவு ஒரு வரப்பிரசாதமாக விளங்கக்கூடியது. எப்பேற்பட்ட மலச்சிக்கலையும் உடல் பருமனையும் தீர்க்கக்கூடிய இந்த இயற்கை உணவுக்கு என்ன பெயர் என்று கேட்டால், கொய்யாப்பழ சாலட் என்று சொல்லக்கூடிய கொய்யாப்பழ கலவை. இந்த கொய்யாப்பழத்தை வைத்துதான் நாம் இன்றைக்கு ஒரு இயற்கை உணவு தயாரிக்க போகின்றோம். இந்த இயற்கை உணவு எந்த குறைபாடுகளை தீர்க்கும் என்று சொன்னோம்? தீராத நாள்பட்ட மலச்சிக்கலை போக்குவதற்கும் உடல் பருமனை குறைப்பதற்கும் உதவக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இயற்கை உணவு. அப்ப இந்த கொய்யாப்பழ கலவை செய்வதற்கு தேவையான பொருட்கள் எவை எவை? நன்கு கனிந்த கொய்யாப்பழம் ஒரு 50 கிராமிலிருந்து 100 கிராம் அளவிற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். நன்கு கனிந்த கொய்யாப்பழம் 2 அல்லது 100 கிராம் அளவிற்கு கொய்யாப்பழம். நன்கு கனிந்த வாழைப்பழம் 1,
திராட்சை பழச்சாறு 150 மில்லி, ஓமம் ஒரு 5 கிராம், ஏலக்காய் தூள் ஒரு 3 சிட்டிகை. இந்த கொய்யாப்பழ கலவை செய்வதற்கு தேவையான பொருட்கள் எவை? நன்கு கனிந்த கொய்யாப்பழம் 2 அல்லது 100 கிராம், நன்கு கனிந்த வாழைப்பழம் 1, திராட்சை பழச்சாறு 150 மில்லி, ஓமம் ஒரு 5 கிராம், ஏலக்காய் தூள் ஒரு 3 சிட்டிகை. எடுத்தாச்சா? இப்ப செய்முறை. கொய்யா பழத்தை எடுத்து கழுவி சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் வேலை, நன்கு கனிந்த கொய்யா பழத்தை எடுத்து சுத்தப்படுத்தி கழுவி சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, 150 மில்லி அளவிற்கு திராட்சை பழச்சாற்றில், அப்போ 150 மில்லி அளவிற்கு திராட்சை பழச்சாறு வரும் வரை தேவையான அளவுக்கு திராட்சை பழங்களை வாங்கி நன்கு சுத்தப்படுத்தி அதனை மிக்சியில போட்டு அரைத்து சாறு எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி அரைத்து எடுத்திருக்கக்கூடிய அந்த திராட்சை பழச்சாத்துல 5 கிராம் ஓமத்தூளையும் 3 சிட்டிகை ஏலக்காய் தூளையும் போட்டு நன்கு கலக்க வேண்டும். இரண்டாவது முறை என்ன? திராட்சை பழச்சாறுல ஓமத்தையோ ஏலக்காய் தூளையும் போட்டு கலக்க வேண்டும். மூன்றாவது, அந்த நன்கு கலக்கிய அந்த திராட்சை பழச்சாற்றுல வாழைப்பழத்தை நறுக்கி போட்டு நன்றாக பிசைய வேண்டும். வாழைப்பழத்தை நறுக்கி போட்டு நன்றாக பிசைய வேண்டும். இது மூன்றாவது. நான்காவது, அதனோடு நறுக்கி வைத்திருக்கக்கூடிய கொய்யாப்பழ துண்டுகளையும் போட்டு அப்படியே மிக்சியில போட்டு அரைத்து கூழாக்கி இதனை நாம் சாப்பிட வேண்டும். அரைத்து கூழாக்கியும் சாப்பிடலாம், அல்லது திராட்சை பழச்சோறு அந்த சாற்றுல வாழைப்பழத்தையும் கொய்யாப்பழத்தையும் போட்டு நன்கு கலக்கி அதனை அப்படியே எடுத்து கடித்தும் சாப்பிடலாம். அவர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில இதனை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்ப செய்முறை என்ன? முதல்ல கொய்யாப்பழத்தை எடுத்து கழுவி சுத்தப்படுத்தி நறுக்கி எடுத்துக்கிட்டோம். ரெண்டாவது, தேவையான அளவுக்கு திராட்சை பழச்சாறு எடுத்து அதுல ஓமத்தையும் ஏலக்காய் தூளையும் போட்டு கலக்கி அதுல வாழைப்பழத்தையும் நறுக்கி போட்டு நன்கு கலக்கி வைத்து கொண்டோம். மூன்றாவது, அதுல கொய்யாப்பழ துண்டுகளை போட்டு நன்கு கலக்கி மிக்சியில் போட்டு அரைத்து கூழாக்கி எடுத்துக்கொண்டோம். செய்முறை புரிஞ்சிருச்சா? ரைட். இப்ப சாப்பிடும் முறை. யார் சாப்பிட வேண்டும்? எப்பொழுது சாப்பிட வேண்டும்? இப்ப யார் ஒருவர் தீராத மலச்சிக்கலினால் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறார், நாள்பட்ட மலச்சிக்கலினால் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறார், காலை எழுந்தவுடன் இயற்கையான முறையில மலம் கழிக்க முடியாமல் யாரெல்லாம் துன்பப்படுகிறார்களோ அவர்கள் எல்லோருமே இந்த கொய்யாப்பழ கலவையை இரவு வேளை தயார் செய்து இரவு உணவிற்கு பின்பு, அப்ப இரவு உணவிற்கு பின்பு படுக்க போவதற்கு முன்பு இந்த கொய்யாப்பழ கலவையை சாப்பிட வேண்டும். அப்போ எப்பேற்பட்ட மலச்சிக்கலினால் துன்பப்பட்டு கொண்டு இருப்பவர்கள் இரவு வேளை சாப்பாட்டிற்கு பின்பு படுக்க போவதற்கு முன்பு இந்த கொய்யாப்பழ கலவையை சாப்பிட வேண்டும். உடல் பருமனை குறைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் 3 வேளை உணவுல ஏதாவது ஒரு வேளை உணவாக இந்த கொய்யாப்பழ கலவையை நீங்கள் சாப்பிடலாம். அப்போ மலச்சிக்கலால் உள்ளவர்களுக்கு மட்டும் இரவு வேளை சாப்பிட்டதற்கு பின்பு, உடல் பருமனை குறைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள்
3 வேளை உணவுல ஏதாவது ஒரு வேளை உணவாக எடுத்துக்கொள்ளலாம். அளவுகள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொய்யா பழத்தையும் திராட்சை பழத்தையும் வாழைப்பழத்தையும் அதிகப்படுத்திக் கொள்ளலாம். இது அவரவர்களுடைய தேவைகளை பொறுத்து. இது ஒரு அற்புதமான இயற்கை உணவு. இப்ப இந்த கொய்யாப்பழ கலவைய நீங்க சாப்பிட்டு பாருங்க. இந்த மலச்சிக்கலினால் துன்பப்பட்டு கொண்டிருப்பவர்கள் இரவு வேளை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா காலை வேளையில எந்தவித அழுத்தமும் இல்லாமல் இயற்கையான முறையில மலம் முழுமையாக வெளியேறும். அப்ப மலச்சிக்கல் யார் ஒருவருக்கு உண்டாகிறதோ அவர்களுக்கு மனச்சிக்கல் உண்டாகும். இப்ப மனசுல சிக்கல் வந்தால் ஒட்டுமொத்த உறுப்புகளும் பலவீனம் அடையும். மலச்சிக்கல் இல்லாமல் இருப்பதே ஆரோக்கியமான வாழ்வு. அந்த வாழ்வை பெறுவதற்கு இந்த கொய்யாப்பழ கலவையை இரவு வேளை சாப்பிட்டதற்கு பின்பும் உடல் பருமன் உள்ளவர்கள் ஏதாவது ஒரு வேளை உணவாகவும் இதனை எடுத்துக்கொண்டு வந்தால் அதனால் ஏற்படக்கூடிய பலனை கண்கூடாக உணர்ந்து அந்த பலனை மற்றவர்களுக்கும் நீங்கள் கற்றுக் கொடுக்கலாம். மீண்டும் நாளைக்கு வேறொரு இயற்கையான உணவை பற்றி நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.